ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வாழைப்பூ வடை செய்யலாம். வாங்க அது எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். இப்போது வெக்கேஷன் இருக்கிறதால பசங்களுக்கு நம்ம இப்போது வாழைப்பூ வடை டிஃப்ரெண்ட்டான வெரைட்டியான டிஷ்ஷஸ் தான் செய்கிறோம். வாங்க இது எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த மாதிரி வாழைப்பூவை நல்லா க்ளீன் பண்ணிடலாம். இந்த மாதிரி உள்ளே இருக்கிற சின்ன சின்ன காம்பு மாதிரி இருக்கும், அது நம்ம எடுத்துடணும். இந்த மாதிரி கட் பண்ணி ஸ்லோவாக இழுத்தாலே வந்துடும். அது அவ்வளோதான். இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணிடலாம். ரொம்ப எலசாக இருக்குது. இப்போது நான் வாங்கிட்டு வந்த வாழைப்பூ அதனால் நம்ம ஈஸியாக கட் பண்ணிட முடியுது. இப்போ அதில் உள்ள காம்பு எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி எடுத்துடணும். ரொம்ப எலசாக இருந்தால் அப்படியே நம்ம கட் பண்ணிடலாம். கடைசியில் உள்ள பீஸ் நான் பாருங்கள் இதே மாதிரி கட் பண்ணி அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப குட் ஃபார் ஹெல்த்து. இந்த வாழைப்பூலாம் வடை மாதிரி செஞ்சு கொடுத்தா பசங்க ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. கூட்டு பொரியெல்லாம் நம்ம சாப்பிட்ருவோம் பெரியவங்களாம். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம வடை தான் செய்ய போகிறோம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் சைடில் கடலைப்பருப்பு பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டு சிறிதளவு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டு நான் அரைச்சி எடுத்துருக்கேன் வடைக்கு. இந்த வாழைப்பூவும் கட் பண்ண வாழைப்பூவும் நான் அரைச்சிருக்கேன். ப்ளஸ் இந்த மாதிரி கட் பண்ணியே நான் சேர்க்க போகிறேன். இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சிட்டு நம்ம சேர்த்துடலாம். நான் அரைச்சியும் இருக்கேன், கட் பண்ணியும் யூஸ் பண்ணுறேன். இது பாருங்கள், இந்த வடை மாவில் சிறிதளவு சால்ட் போட்டுக்கோங்க, மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க, பெருங்காய பொடி கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. ஒரு வெங்காயம் நம்ம கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். ஏன்னா அரைக்கரைச்சியும் நான் கருவேப்பிலை போட்டிருக்கேன், பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், சோம்பு போட்டிருக்கேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணுறச்சு கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வாசத்துக்கு. அவ்வளோதான், முடிஞ்சுது. இப்போ எடுத்து தட்டி வடை போட வேண்டியது தான். சுவையான டேஸ்டியான வாழைப்பூ வடை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி தட்டி நம்ம வடை போட வேண்டியது தான். எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம வடையை போட்டுடலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வாழைப்பூ வடை. பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. இது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. வாழைப்பூ சாப்பிடாத பசங்க இந்த மாதிரி வடை செஞ்சால் சாப்பிட்றாங்க கொஞ்சம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. இது நல்லா குட் ஃபார் ஹெல்த். வாழைப்பூ, வாழைத்தண்டு, வாழை மரத்தில் வர எல்லா பொருளும் ரொம்ப ஹெல்த்தியானது. வாங்க இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம் சுட சுட. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பானுஸ் கிராண்ட் ஃபீஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐகான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. பாருங்கள், நல்லா சுட சுட வாழைப்பூ வடை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் சர்வ் பண்ண போகிறேன். இன்னொரு ட்ரிப் நான் அதில் வடை போட போகிறேன் பாருங்கள்.